பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி சென்னையில் பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் பலரும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வழக்கில் தேடப்படும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளியான வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் இந்த வழக்கில் அனைவரையும் ஒருங்கிணைத்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் மொட்டை கிருஷ்ணனை தேடி வருகின்றனர். இதனிடையே மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் அவருடன் பிரபல திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா செல்போனில் அடிக்கடி பேசியிருந்தது தனிப்படை போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக கடந்த 7ஆம் தேதி நெல்சன் மனைவி மோனிஷாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் மொட்டை கிருஷ்ணன் தனது பள்ளி காலத்து நண்பர் என்று தெரிவித்த மோனிஷா அவர் வழக்கறிஞராக இருப்பதால் வழக்கு தொடர்பாக பழக்கம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் மொட்டை கிருஷ்ணனுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பிருப்பது தனக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நெல்சனின் மனைவி மோனிஷாவின் வங்கிக் கணக்கிலிருந்து 75 லட்சம் ரூபாய் பணம் மொட்டை கிருஷ்ணன் வங்கிக் கணக்கிற்கு கைமாறியுள்ளதாகவும் சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் மொட்டை கிருஷ்ணனை மோனிஷா சந்தித்ததாகவும் தகவல் வெளியானது. இதன் அடிப்படையில் அந்த பணம் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா, வெளிநாட்டிற்கு குடும்பத்துடன் தப்பியோடிய மொட்டை கிருஷ்ணனுக்கு நெல்சன் மனைவி அடைக்கலம் கொடுத்தாரா, மோனிஷா அளித்துள்ள தகவல்களில் உண்மைத்தன்மை உள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் மொட்டை கிருஷ்ணனுக்கு பணம் தரவில்லை என மோனிஷா தரப்பிலிருந்து அவரது வழக்கறிஞர் விளக்கமளித்தார். மோனிஷா காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் காவல்துறை விசாரணையில் அவருக்கு தெரிந்த அனைத்து விவரங்களையும் தெரிவித்ததாகவும் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மேலும் மொட்டை கிருஷ்ணனுக்கு பணம் கொடுத்ததாக வெளியான செய்தி ஆதாரமற்ற தவறான செய்தி என்றும் மோனிஷா மற்றும் அவரது கணவர் நெல்சன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஊடகங்களில் பல உண்மைக்கு புறம்பான செய்திகள் வருவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஆதாரமற்ற தகவல்களை பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டவர் மோனிஷா தொடர்பான தவறான தகவல்களை நீக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.